அனைவருக்கும் ஆத்மாவனுக்கும் ஞானபத பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து கொட்டைக்கரந்தை. இதை பார்த்துக்கோங்க, கொட்டைக்கரந்தை பக்கத்துலேயே சிவகரந்தை இருக்குது. நம்ம அந்த சிவகரந்தை நாங்கள் பிடிங்கிட்டு இருக்கும்போது அந்த கொட்டைக்கரந்தையும் உடலை கூடி நிறையா இருக்குது. பூ பூக்காத கொட்டைக்கரந்தையும் பூ பூக்காத வெள்ளைக்கரிசலாங்கண்ணியும் ஒரு 2 சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு கற்ப மருந்து. ஏற்கனவே நம்ம வீடியோவில் முன்னால் போட்டிருந்தாலுமே இப்படி இந்த பருவத்தில் தான் 2யுமே எடுக்கணும். பூ பூக்குக்கு முன்னால் தான் எடுக்கணும். இது வந்து இளநரையை போக்கக்கூடியது. இளநரையை போக்கக்கூடியது மட்டும்தான் நிறைய மருத்துவ குணம் உள்ளது 2யும் சாப்பிடும்போது. அப்படி நம்ம கற்ப மருந்து எடுக்கும்போது இந்த பூத்திருக்கு பாருங்கள், அதாவது வெள்ளைக்கரிசலாங்கண்ணி இது மாதிரி பூ பூத்திருக்கக்கூடாது. பூ பூக்கிறதுக்கு முன்னாலேயே பிடிங்கிடணும். இது பூராமே சிவகரந்தை. கொட்டைக்கரந்தை ஒன்று தான் இருக்குது. இந்த கொட்டைக்கரந்தையும் இந்த கரிசலாங்கண்ணியும் சேர்ந்து அதாவது சமூலமாக எடுக்கணும். எடுத்து நிழலில் காயப்படணும். காயப்போட்டு பொடி பண்ணி மீண்டும் அந்த கரிசலாங்கண்ணி சாரை விட்டு அந்த பொடி பவுடருக்கு மேலேயே அதாவது இந்த பொடிக்கு மேலேயே கரிசலாங்கண்ணி சாறு இருக்கா, அந்த கொட்டைக்கரந்தை சாறு இருக்கா, அப்படியே விட்டுவிட்டு பாவனை பண்ணணும். அப்படியே 7 தடவை பாவனை பண்ணாதான் அதுக்கு வந்து அதிகமான பவர் கிடைக்கும். அதுக்கடுத்து பாலில் பிட்டவியல் செய்யணும். பிட்டவியல் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 6 மாதமாக சாப்பிடணும். ஆனால் 1 மாதத்திலேயே உங்களுக்கு அதிகமான குணம் தெரியும். குணம் தெரியுது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த காலமும் சளி இருமல் சம்மந்தப்பட்டது வராது, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. ஏன்னா கொட்டைக்கரந்தையும் அப்படிப்பட்ட மூலிகை, இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணியும் கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது, நுரையீரலை வலுவுண்டாக்கக்கூடியது, அப்படிப்பட்ட மூலிகை. அதனால் நம்மகிட்ட வந்து இம்மாதிரி பாவனை பண்ண கொட்டைக்கரந்தையும் இது மாதிரி வெள்ளைக்கரிசலாங்கண்ணியும் இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து குறைஞ்சது வந்து ஒரு 6 மாதமாவது சாப்பிட பாருங்கள். அவங்க அதாவது 40 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அப்புறம் இளநரை மாறும். அது மட்டும் இல்லை, செம்பட்டை இருந்தாலும் மாறிடும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தாலுமே அவங்களுக்கு அத்தனையும் சரியாக போயிடும். கீமோகுளின் அளவு வந்து கொஞ்சம் கூட குறையாது. இப்போ 8 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இதே 2 மாதம் சாப்பிடும்போது அவங்களுக்கு 12 பாயிண்ட் கீமோகுளின் அளவும் அதிகரிச்சிடும். அப்படிப்பட்டது அந்த கரிசலாங்கண்ணியும் அந்த கொட்டைக்கரந்தையும். அதை விட உயர்ந்தது கொட்டைக்கரந்தையை விட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே சிவகரந்தை. இந்த சிவகரந்தை வந்து அதை விட சிறந்தது. ஏன்னா சிவகரந்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அதிகமாக கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிடணும். இந்த சிவகரந்தையும் இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணியும் பயன்படுத்தும் போது மிக மிக உயர்ந்த ஒரு கற்ப மருந்து. அதனால் நம்ம சிவகரந்தையும் தனியாக நம்ம கற்பமாக பயன்படுத்திட்டு வரோம். கொட்டைக்கரந்தையும் தனியாக பயன்படுத்திட்டு வரோம். கொட்டைக்கரந்தையும் இந்த வெள்ளைக்கரிசலாங்கண்ணியும் சேர்த்து வர பயன்படுத்தி வரோம். அங்கே வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. எல்லா நோய்க்கும் எல்லா வித மருந்துகளும் இருக்குது. முன்னால் வந்து மம்சாவரத்தில் வச்சுருந்தோம். இப்போ வந்து ராஜபாளையத்தில் வந்து சக்கராசோக்கட்டை பக்கத்தில் நம்ம வைத்தியசாலை இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து எல்லா மருந்துகளும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோவிலே உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் வரும். கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எல்லா நோய்க்கும் எல்லா மூலிகைகளும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.